வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு கனடாவில் இருக்கிறார்களுக்கு மிக முக்கியமான பதிவு. வீடை விற்க இருக்கிறார்கள், வீடை வாங்க இருக்கிறார்கள், அல்லது எதிர்காலத்தில் கனடாவில் கனவு இல்லத்தை வாங்க இருப்பவர்கள், கட்டி அமைக்க இருப்பவர்கள் தவறாமல் பார்க்க வேண்டிய பதிவு என்னவென்றால், அதிரடியாக இன்று 17 மார்ச் 2026 கனடாவினுடைய ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் என சொல்லப்படுகிற CREA என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பினுடைய தலைவருடைய அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன விடயம் என்று நேரடியாக வந்தோம் என்றால், கனடாவினுடைய விலை வீழ்ச்சி, வீட்டு விலை சந்தை வீழ்ச்சி என்றும் இல்லாதவாறு மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. என்ன விடயம் என்றால், எவ்வளவு வீதம் என்றால், ஆம் உறவுகளே, கனடாவினுடைய வீட்டு சந்தையில் இருக்கிற வீட்டின் விலை, வீடை விற்கல வாங்க இருக்கிற விலை தளம்பல் இருக்குத்தானே, அந்த விலை வீழ்ச்சி என்றது பிப்ரவரி மாதத்தில் மட்டும், அதாவது பிப்ரவரி 2026 மட்டும் 4.8% சுமார் 4.8 வீதத்தினால விழுந்திருக்கிறது. ஒரு பெரிய வீழ்ச்சியை காட்டியிருக்கிறது என்றுதான் இப்பொழுது பொருளாதார நிபுணர்கள், அதைவிட ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற இந்த துறையினர், அதை கணிக்கக்கூடியவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இன்றுதான் இந்த நியூஸ், அதாவது 17 மார்ச் 2026 செவ்வாய்க்கிழமை கனடா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் என்று குறிப்பிடப்படுகிற CREA சீஃப் எக்கனமிஸ்ட் ஷான் காத்காட் அவர்களுடைய அறிவிப்பு ஊடகங்களிலே வெளியாகி இருக்கிறது. இந்த வகையில் சுமார் 4.8 வீதத்தால் வீட்டு விலை விழுந்திருக்கிறது கனடா பூராகவும். இந்த ஜனவரி மாதம் 2026 காணப்பட்ட 3.9 வீதத்தினால் விழுந்த விலை சடுதியாக சென்று பிப்ரவரி மாதத்திலே 4.8 வீத வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இதனால் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகின்றோம். ஒரு வீடு நீங்கள் வேண்டிய இருந்த பெறுமதியை விட இப்போ மார்க்கெட்டில் வீட்டின் விலை சரிவடைந்திருக்கிறது. நீங்கள் அப்போ ஒரு 1 மில்லியன் என்று வைத்துக் கொள்வோம், அதாவது 1 மில்லியன் என்றால் 10 லட்சம் பெறுமதியான, 10 லட்சம் கனேடியன் பெறுமதியான ஒரு வீடாக இருந்தால் அதனுடைய விலையை இப்பொழுது நீங்கள் $10 லட்சம் கூட, 1 மில்லியனுக்கு கூட விற்க முடியாத நிலைமையில தான் இந்த வீட்டு விலை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கனடாவில் ரியல் எஸ்டேட் கொடி கட்டி பறந்தது. ஒரு வீட்டை வைத்திருப்பவர் கூட, பெரும்பாலும் தமிழர்கள் கூட இந்த பழக்கம் இருக்கின்றது, அடுத்த வீட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல வாங்கியிருப்பார். ஆனால் இப்பொழுது என்ன விடயம் என்றால், அப்படி வாங்கின விலைக்கே அதை விற்க முடியாத நிலைமைதான் இருக்கின்றது. டவுன் டவுனுக்குள்ள கூட, கனடாவின் ஒன்டாரியோக்குள்ள கூட கொண்டோஸின் அந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய விலைகளில் கூட பாரிய விலை வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது. அதாவது 1 மில்லியன், அதாவது $10 லட்சம் நீங்கள் வாங்கியிருந்தால் இப்பொழுது அது 6 லட்சத்துக்கு கூட போகின்றது. அதாவது சுருங்க சொல்ல போனால் உள்ளூர் பாசையிலே அறா விலையில் விற்கப்படுகின்றது. சில வீட்டு உரிமையாளர்கள் மோர்கேஜை கட்ட முடியாத நிலைமையில இப்ப இருக்கிற வாழ்க்கை சுமை, பொருளாதார சுமைகள், வட்டி விகிதங்கள், பண வீக்கங்கள் போன்ற இந்த நிலைமையில அவர்களுடைய சில பேருடைய தொழில் இழப்புகள் இழந்தாலோ அல்லது பகுதி நேர வருமானங்களில் இழப்புகள் இழந்தாலோ என்ன செய்ய வழிகிடினமெண்டா, அந்த மோர்கேஜ் கட்ட முடியாமல் பவர் ஆஃப் சேலுக்கு பேங்கே பறிமுதல் செய்து விற்கின்றது. அதை விட அவர்களாகவே வந்து விற்கின்றார்கள். வித்துவிட்டு போனால் காணும் என்று கூட பலர் கடந்த வருடங்களிலேயே அதாவது தமிழர்கள் மட்டுமல்ல, பல இனங்களைச் சேர்ந்தவர்கள் கூட இந்த வீடுகளை விற்றுவிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்ததாக கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தன. அது நாங்கள் பழைய பதிவிலே தரவேற்றியிருந்தோம். ஆமுறவுகளை 1 மில்லியன் போகின்ற, அதாவது $10 லட்சம் போகின்ற வீட்டை 6 லட்சம் $6,30,000 விற்றால் எப்படி நட்டமாக இருக்கும் என்று நீங்களே பாருங்கள். அப்படி இருக்கவும் வாங்குறதுக்கு ஆக்கள் இல்லை, டிமாண்ட் இல்லை, சப்ளை கூட இருக்கு. அதாவது பல பேர் வீடுகளை வேண்டி குவித்திருக்கிறார்கள். சிலர் நிரந்தரமாகவே கனடாவை விட்டு வீட்டை விட்டு சொந்த நாட்டுக்கு குடியேறி கொண்டிருக்கிறார்கள். அதுவே சொர்க்கம் என்று. அதைவிட பலர் இந்த நெருக்கமான இடங்கள், வாழ்க்கை சுமை கூடின இடங்கள், தொழில் வாய்ப்பற்ற இடங்களில் இருப்பதை விட்டு மூவ் பண்ணுகிறார்கள் வெவ்வேறு மாகாணங்களுக்கு. அப்படி நடந்து கொண்டிருக்கல எப்படியாவது வித்தால் போதும் என்று இப்பொழுது விற்று கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்போ டவுன் டவுனுக்குள்ள கூட, அல்லது ஒன்டாரியோ GTA பகுதியில் கூட, கொண்டோஸ் கூட
8 லட்சம் இருந்தால் கூட அரா விலைக்கு 4 லட்சத்துக்கு கூட விற்ற சந்தர்ப்பங்கள் 30% ஆஃபர் 50% ஆஃபர் கூட கழிவுகளில் கூட விட்டு ஓடுகிறார்கள். அந்த நிலைமைக்கெல்லாம் இன்றைக்கு வீட்டு சந்தை போகிறது. நீங்கள் கடந்து போகின்ற ஒவ்வொரு தெருவிலையும் பல போர்ட்கள் மாட்டியிருக்கும் பதாதைகள், என்ன விளம்பர பலகைகள், ஃபார் சேல், ஹவுஸ் ஃபார் சேல் என்று இருக்கின்றது. பெரும்பாலும் சேல் என்று போட்டிருக்கிறதை பார்த்திருப்பீர்கள். ஆகவே கனடாவில் வீட்டு சந்தையில் விலை வீழ்ச்சி என்றும் இல்லாதவாறு 4.8% விழுந்திருக்கிறது. இன்னும் பொருளாதார வல்லுநர்களுடைய கணிப்பு எவ்வாறு இருக்கின்றது என்றால், அமெரிக்கா கனடாவுக்கு எதிராக ஏற்பட்ட வரி விதிப்பின் பொருளாதார இக்கட்டான சூழ்நிலை வேறு இன்னும் இருக போது. எப்படி என்றால், இந்த ஈரான் போர் தொடங்கி அமெரிக்கா தேவையில்லாமல் இஸ்ரேல் இல்லாமல் இந்த நாடுகளின் பொருளாதாரம் இறுக்கத்தில் இருக்கையில் போர் தொடுத்தபடியா எண்ணெய்கள், எரிவாயுகள், இனி முதலீடுகள், கம்பெனிகள், அந்த துபாயில எல்லாம் முதலீட்டாளர்கள் பயத்தில் இருக்கிறோம். இப்படி முதலீட்டாளர்கள் எல்லாம் பயந்து பீதியா எல்லாம் விட்ரோ பண்ணி போய்க்க இன்னும் உலக பொருளாதாரம் அடி வாங்கும். அப்பேக கனடாவும் சேர்ந்து அடி வாங்கும் பொருளாதாரத்தில். அப்ப இன்னும் விலை வீழ்ச்சிகளில் இந்த சந்தைகளில் வந்து எப்படா வீடு வாங்கணும் என்ற கனவோடு இருக்கிறவன் வேண்டுமானே ஒழிய இந்த வீட்டை இனி வேண்டுவதற்கு இப்பொழுது முயல மாட்டார்கள். ஆகவே டிமாண்ட் குறைய, சப்ளை கூட இருக்குது, வீடுகள் கூட இருக்கான வேண்டுகின்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். குறைய இருக்கிற வாழ்க்கை சுமை காரணமாக அதால் விற்க முடியாமல் குறைத்து விற்கிறார்கள். 4.8% விழுந்திருக்கிறது. குறிப்பாக உறவுகளே, பிரிட்டிஷ் கொலம்பியா, ஒன்டாரியோ, அல்பர்டா மாகாணங்களில் இந்த விலை வீழ்ச்சிகள் அதிகமாக பதிவு செய்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. உறவுகளே, இன்னும் வீடுகள் விலை இந்த வருடங்களில் கூட விழலாம். அதில் ஈரான் போரின் தாக்கமும் இருக்கலாம். கனடா பொருளாதாரத்தில் கம்பி எழும்பி வந்து அது தன்னை ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்திரத்தன்மையை அடையும் மட்டும் இந்த விலை வீழ்ச்சிகள் இருக்கும். ஆகவே வீடுகளை வாங்க இருப்போர், உங்களுக்கு கனவில்லங்களை வாங்க இருப்போர், உங்களுக்கு வேண்ட ஆசை இருந்தால் நீங்கள் தகுந்த அறிவுரைகளை உங்களோட வருமான கணிப்புகளை பார்த்து இந்த அராவிலியில் விற்கிற வீடுகளை வாங்கலாம், அல்லது பொறுமையாக இருக்கலாம். ஏனென்றால் இன்னும் வீடுகள் விலைகள் விழலாம், தளம்பல்கள் ஏற்படலாம் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. உறவுகளே, தொடர்ந்தும் இந்த புள்ளி விவரங்களுடைய தகவலை அறிவதற்காக, உலக தகவல்கள் அத்தனையும் அறிவதற்காக தொடர்பில் இருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதைவிட யூடியூப் தளத்துக்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு மணியை பிடித்து ஆட்டி ஆதரவை தாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.